ஹலோ வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் ஒரு நெய் பிஸ்கெட் தான் செய்யலான் இருக்கேன். அது ஈஸி ரெசிபி, எல்லோரும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அநேகமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நான் என்னோடய ரெக்வஸ்ட் என்னென்னா, என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட்டு போடுங்க. அப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல 1/4 கப்பு நெய் போடுறேன். சர்க்கரை 3/4 கப் போடுறேன். ரொம்ப வேண்டான்றவங்க 1/2 கப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த சர்க்கரை கரையணும். அதை ஒரு விஸ்க் வச்சு நல்லா அடிச்சுக்கலாம். இதில் 2 கப்பு மைதா சேர்க்குறேன். இதில் 2 பிஞ்சு நம்ம ஆப்ப சோடா சொல்லுவோம் இல்லைங்களா, அதை சேர்க்குறேன். அதுபோல் நல்ல ஒரு பிஞ்சு சால்ட் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். திரும்ப இந்த விஸ்க் பண்ண வேண்டியது தான். இந்த மாவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கையால் சப்பாத்தி மாவு போல் பிசைஞ்சிக்கலாம். இது போல் சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிடலாம். சப்பாத்தி கல்லில் வச்சு தேய்ச்சிக்கணும். ஓரளவு திக்னஸ் இருக்கணும். ஒரு சின்ன பாட்டில் மூடி எடுத்துக்கிறேன். அதில் பிறை மாதிரி ஷேப்பு பண்ண போகிறேன். நம்ம நார்மலாக ஸ்கொயராக பண்ணுவோம் இல்லையா, இந்த மாதிரி வச்சு பண்ணும்போது உங்களுக்கு இந்த பிறை மாதிரி வரும். அது பார்க்குறதுக்கு அழகாக இருப்பாருங்க. இந்த மூடியில் திரும்ப செய்து காட்டுறேன். இப்படி வைக்கும்போது இது போல் இது பிறை மாதிரி வரும். வானலில் எண்ணெய் காய வச்சுட்டு அதில் இதெல்லாம் போட்டுடலாம். அதை சொல்லியிருக்கல, நம்ம பிறை மாதிரி வெட்டிட்டு யூஸ்வலாக நம்ம எல்லாம் ஸ்கொயர் மாதிரி செய்வோம். இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிக்கும். நிலா பிஸ்கெட்டுன்னுவாங்க. அது போட்டுட்டு திருப்பி விடலாம். இது போல் கொஞ்சம் ப்ரௌன் ஆனதும் திருப்பி விடலாம் எல்லாத்தையும். இது போல் கொஞ்சம் ப்ரௌன் ஆனவுடனே எடுக்கலாம். பாருங்கள், செய்து முடித்த உடனே இது போல் இருக்கும். ரொம்ப ஈஸியாக செய்திடலாம். 1 ஹவருக்குள்ளே செய்துட்டேன் நான். நீங்களும் அது போல் ட்ரை பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. நல்லா சேஃபாக கொண்டாடுங்க தீபாவளியை. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பை பாய்.